பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக வாசனை உள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலேயும் இன்னொரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை உண்மையான வாசனை வீசுகிற வாழ்க்கையாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதலாவது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட வாசனை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா 14வது அதிகாரம், ஓசியா 14வது அதிகாரத்தில் 6வது வசனம், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. இதனுடைய சரித்திரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா இஸ்ரவேல் ராஜ்யபாரம், அதாவது இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் தனியாக, 2 கோத்திரங்கள் தனியாக பிரிந்தது. அந்த 10 கோத்திரங்கள் இருக்கல்லவா, அவர்கள் தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். 2 கோத்திரம் யூதா என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் தான் முதலாவது சிறையிருப்புக்கு போனது. அசிரியா ராஜா அதை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாப்புல. நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூதர்களுக்கு முன்பதாகவே, அதாவது யூத ராஜ்யமும் தவறிழைத்தது. அதற்கு முன்பாக அதிகமாய் தவறிழைத்தது யார் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் ராஜ்யம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் முதல் அரசனாகிய யெரொபெயாமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருவான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டே வார்த்தையை கர்த்தர் தொடர்ந்து சொல்வார். ஒன்று யெரொபெயாமின் பாவம், இன்னொன்று ஆகாப் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இவர்கள் இஸ்ரவேலை சீரழித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு இவர்கள் அதிக காரணமாக இருந்தார்கள். சரியா? அப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்கிறாரு? அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு சிறையிருப்புக்கு போனாங்க. ஆனால் ஒரு காரியத்தை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. சிறைப்பட்டு போனது உண்மை, கைவிடப்பட்டது உண்மை. கர்த்தர் இங்கு பேசும்போது பயங்கரமாக பேசுவார். நீங்கள் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை கண்டிக்கிற காரியம், அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியும் போது எப்படி தெரியுமா முடியும்? இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஆண்டவர் இவ்வளோ தூரம் அவங்கள திட்டினார, இவ்வளோ பேசினார. எப்ராயிம் பேதையான புறா, பலனற்ற திராட்சை செடி, திருப்பி போடாத அப்பம், எத்தனையோ காரியங்களை கர்த்தர் சொன்னார். இப்போ சொல்கிறாரு அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அவர் சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்தது நிமித்தம் வாசனையாக இருக்க வேண்டிய வாழ்க்கை வாசனை இல்லாமல் ஒருவேளை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும், இப்போ படிக்கிறேன் பாருங்கள். 14வது அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும், நீங்களும் நானும் யாராயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததின் நிமித்தம் தேவனால் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு ஒருவேளை சிறைப்பட்டு இருந்தாலும், ஒருவேளை என்ன சொல்வது வாசனையை இழந்து அருவருக்கப்பட்ட, இல்லைன்னு சொன்னால் நறுமணத்தை இழந்து வாசனை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ என்னிடத்தில் திரும்பு. அப்போ எந்த மனுஷன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவன் கர்த்தரிடத்தில் திரும்புகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை
வாசனை உள்ள வாழ்க்கையாக மாறும். அதைத்தான் அவர் கீழே சொல்கிறாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. தயவு செய்து நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து படித்து கொண்டு வாருங்கள். அதில் நிறைய கடினமான காரியங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார். கடினமான காரியங்களை சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஜனங்கள் செய்த தவறு. தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே தேவன் அவர்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசுவார். அதே நேரத்தில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா? பைபிளில் போட்டிருக்கு, எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாசனை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கும், என் வாழ்க்கை வாசனை வீசுகிற வாழ்க்கையாக, மற்றவர்கள் விரும்புகிற வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்க வேண்டுமே என்று நீங்கள் விரும்பலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், சீர்கெட்ட காரியத்தை விட்டு வெளியே வாங்க. பைபிள் சொல்லுது, சீர்கெட்ட இஸ்ரவேல் குமாரத்தியே, சீர்கெட்ட சீயோன் குமாரத்தியே. இந்த சீர்கேடை நம்மளை விட்டு அகற்றிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மை விட்டு அகற்றிட்டு நம்ம தேவன் பக்கம் வந்தோன்னா நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி நம்முடைய வாழ்க்கையை வாசனை உள்ள வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் நேற்று கூட சொன்னேன் பார்த்தீங்களா, தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் என்ன பண்ணிடும்னா நார பண்ணிடும். கொஞ்சம் யோசிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் இருக்குதான்னு பாருங்கள். நம்ம சின்ன காரியங்களில் கூட நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் நோவாவுக்கு என்ன தெரியுமா சொன்னார், நோவாவே நான் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்லுவார். உள்ளும் புறம்பும் என்ன பூசுனா கீழ் பூசு அப்படிம்பார். உண்மையில் கொஞ்சம் யோசிப்பாருங்க. அவர் நன்றாக அந்த பலகைகளை இணைத்திருப்பார். அந்த பலகைகளை நல்லா இணைத்து ஆணி அடித்து நல்லா இணைச்சிருப்பார். அப்படி நல்லா இணைக்கப்பட்ட அந்த பலகையிலும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. என்ன இடம் இருக்கிறது? எதுக்கு? தண்ணி உள்ளே புகுந்து விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் உள்ளும் புறம்பும் என்ன பூசுவார்னா கீழ் பூசுவார். நல்லா கவனிக்கணும், அவர் ஏற்கனவே நல்லா ஜாயின் பண்ணது உண்மைதான், நல்லா ஒரு பலகையோடு ஒரு பலகையை ஒட்டினது உண்மைதான். ஆனாலும் இன்னும் கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. அதாவது தண்ணீர் உள்ளே புகுவதற்கு கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் அவர் மறுபடியும் கீழ் பூசுகிறாரு. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது அந்த இடத்துல தண்ணி உள்ளே வரக்கூடாதுங்கிறது உண்மைதான், தண்ணி வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது என்பது உண்மைதான். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுதா இல்லையா? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பாவம் செய்கிறவன் இனி பாவம் செய்யாமலும். இதுக்கு முன்னால் பாவம் செஞ்சுருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு நாம் பாவம் செய்யக்கூடாது. சின்ன கேப்பு கூட இருக்கக்கூடாதுங்க. சின்ன கேப்பு கூட நம்ம விட்டோம் அப்படின்னா உள்ள தண்ணி வந்துடும், உள்ள சத்துரு வந்துடுவான். நம்முடைய வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கை இருக்க முடியாது. ஏன்னா பேழையை பாதுகாக்க, குடும்பத்தை பாதுகாக்க தேவன் சொன்ன திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் உள்ளும் புறம்பும் கீழ்ப்பூசி அடைத்தார் நோவா. நாமும் கூட கொஞ்சம் கூட சத்துருக்கு இடம் கொடுக்காம, பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம், நம்முடைய சீர்கேடுகளை சரி செய்வோம், குறைவுகளை சரி செய்வோம், கர்த்தர் பக்கமாக திரும்புவோம். உங்கள் வாசனை லீபனோனின் வாசனையை போல இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மனுஷனும் வாசனையை இழந்து போகணுன்னு கர்த்தர் விரும்பலை. உங்கள் வாழ்க்கையை வாசனை உள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். ஒன்றே ஒன்று, கர்த்தர் பக்கம் திரும்புங்க, சீர்கேடுகளை சரி செய்யுங்க, சீர் பொருந்துங்க. சபை எதுக்கு தெரியுமா?
பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தான் கர்த்தர் சபையை உருவாக்கியிருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், இனிமேல் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. உண்மைதாங்க. நம்மளை சீர்படுத்துறதுக்கு தான் அவர் சபையே வச்சுருக்காரு. சில பேருக்கு இதுவே தெரிய மாட்டேங்கி. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணுமா? எபேசியரை படித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்ததுக்கு தான் அவர் சபையை வச்சுருக்காரு. சரியா? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தவன்லாம் போட்டிருக்குங்க. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், நான் சீர்பட வேண்டியது அவசியம். நான் சீர்பட்டவனாக இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை வாசனை வீசும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட்.